அத்தி பூத்தாப்புல நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? அத்தி மரத்துக்கும் அத்தி வரதற்கும் என்ன சொல்லணும்? அப்புறம் அத்தி பழத்தை அசைவ பழம் அப்படின்னு சொல்றாங்களே, ஒரு பழத்தை எப்படி அசைவம்னு சொல்ல முடியும்? நிறைய விதமான மரங்கள் தண்ணிக்குள்ள போட்டு எடுத்தா அது அழுகி போயிடும். ஆனா அத்தி மரத்துக்கு ஒரு ஸ்பெஷலான குணம் இருக்கு. அது தண்ணிக்குள்ள இருக்க இருக்க கல்லு மாதிரி மாறிடும். அதனாலதான் காஞ்சிபுரம் அத்திமரத்து சிலை 40 வருஷம் தண்ணிக்குள்ள இருந்தும் ஒன்னும் ஆகிறது. ஆலமரம், அரச மரம், அத்தி மரம் எல்லாமே பைக்கஸ் அப்படிங்கிற ஒரே இனத்தை சேர்ந்ததுதான். உலகம் முழுக்க கிட்டத்தட்ட 800க்கும் அதிகமான அத்திமர வகைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு பெரிய ஒரு மரம் சின்ன பூச்சி தான் வாழுது அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அதுக்கு பேரு தான் அத்தி குளவி. பொதுவா அத்தி மரத்துல பழமே கிடையாது. அப்புறம் எப்படிப்பா அத்தி பழம் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது பழமே கிடையாது. அது ஒரு பூங்கொத்து. அதுவும் காத்து கூட உள்ள போக முடியாத வகையில மூடி இருக்கிற ஒரு பூங்கொத்து. பாக்குறதுக்கு அது பழம் மாதிரி தெரியும், ஆனா உள்ளுக்குள்ள நூத்துக்கணக்கான பூக்கள் இருக்கும். அதான் அத்தி மரத்துல பூக்கள் பூக்குது. அப்புறம் என்ன அத்தி பூத்த மாதிரி அப்படின்னு சொல்றாங்களேன்னு கேட்டீங்கன்னா, அத்தி பூக்கும், ஆனா அதை நம்மளால பார்க்கவே முடியாது. அப்படி அது அரிதா இருக்கிறதாலதான் ரொம்ப அரிதான விஷயங்களை குறிப்பிடும் போது அத்தி பூத்த மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு இன்னொரு கேள்வியும் வரலாம், இப்படி பூ உள்ள இருந்துச்சுன்னா எப்படி மகரந்த சேர்க்கை நடக்கும்? எப்படி இந்த மரம் இனப்பெருக்கம் பண்ணும் அப்படின்னு. அதுக்குதான் அத்திக்குளவி இருக்கு. இன்னும் சொல்ல போனா அதுக்காக மட்டுமே தான் அத்திக்குளவி இருக்கு. பெண் அத்திக்குளவி இன்னொரு அத்தி மரத்துல இருந்து மகரந்த தூள்களை எடுத்துக்கிட்டு அந்த அத்தி பழத்தோட சிறிய ஓட்டைக்குள்ள மெதுவா நுழையும். அப்போ அதோட ரெக்கைகளும் உணர்கொம்புகளும் பிஞ்சி கீழே விழுந்துரும். இது ஒரு வழிப்பாதை. திரும்பி அந்த குளவியால வெளியில வரவே முடியாது. உள்ள நுழைஞ்ச பெண் குளவி தான் ஏற்கனவே வேற ஒரு அத்தி பழத்துல இருந்து கொண்டு வந்த மகரந்த தூள்களை உள்ள இருக்கிற பூக்கள் மேல தூவும். இதனாலதான் அத்தி மரங்கள்ல இனப்பெருக்கம் நடக்கும். அதே சமயத்துல அங்க இருக்கிற பூக்கள்ல சிலவற்றில பெண் குளவி தன்னுடைய முட்டைகளை இடும். கடமை முடிஞ்சதும் அந்த தாய் குளவி அத்தி பழத்துக்குள்ளேயே அது இறந்து போயிருமா. இதுக்கப்புறம் சில வாரங்கள்ல முட்டை புரிஞ்சு குஞ்சுகள் வெளியில வரும். அதுல ஆண் குளவிகளுக்கு ரெக்கைகள் கிடையாது, கண் பார்வையும் இருக்காது. இதுங்களோட ஒரே வேலை பெண் குளவியோட இன சேர்க்கை செய்யறதும் அத்தி பழத்தோட சுவர்ல ஒரு ஓட்ட போடுறதும் மட்டும்தான். வேலை முடிஞ்சதும் பழத்துக்குள்ளேயே ஆண் குளவியும் இறந்து போயிடும். பெண் குளவிகள் பாத்தீங்கன்னா அங்கிருந்து மகரந்த தூள்களை உடம்புல சேகரிச்சுக்கிட்டு ஆண் குளவி போட்டு வச்ச ஓட்ட வழியா அது வெளியில வந்து அடுத்த அத்தி மரத்தை தேடி அது போயிடும். இப்படியே திரும்ப திரும்ப இது நடந்துகிட்டே இருக்கும். மகரந்த சேர்க்கை முடிஞ்ச உடனே அத்திப்பழம் பிசின் அப்படிங்கிற ஒரு வகையான என்சைமை சுரக்கும். இந்த என்சைம் உள்ள இறந்து போச்சு பாத்தீங்களா அந்த குளவிங்க, அதோட உடலை முழுவதுமா ஜீரணிச்சிடும். பூச்சிங்களோட உடல் முழுவதும் சிதைக்கப்பட்டு அது அந்த பழத்தோட புரத சத்தா மாறிடும். இந்த காரணத்துக்காக தான் இந்த பழம் அசைவத்துல வருது அப்படிங்கிற மாதிரியான விவாதம்லாம் நடக்குது. அது பாக்குற கண்ணோட்டத்தை பொறுத்தது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது சைவமா அசைவமா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.